வணக்கம். கோயில், கோவில் இந்த சொற்களை நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சொற்களாக இருக்குது. இப்போ கோயில்னா என்ன, கோவில்னா என்ன, இல்லை ரெண்டும் ஒரே சொல்லா அப்படிங்கிற நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல கோயில்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ கோயில் அப்படிங்கிற சொல்லு எங்கெங்கெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்க இலக்கியத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா அகநானூறு, புறநானூறு, பொருணராற்றுப்படையில் இடம்பெறுது, பரிபாடலில் இடம்பெறுது. இப்போ புறநானூரில் பார்த்தோம் அப்படின்னா கோயில் அப்படிங்கிற ஒரு சொல்லு அரண்மனை அப்படிங்கிற ஒரு பொருளை தருது. அதே கோயில் என்ற சொல் நம்ம தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இறைவனுடைய இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு பொருளை தருவதாக நமக்கு இருக்கு. அதே போல் பட்டினப்பாளையில் கூட இந்த கோயில் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அதே போல் பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. அப்போ அந்த கோயில் தான் அவர் பயன்படுத்துகிறார், இளங்கோவடிகள் பயன்படுத்துகிறார். அதே போல் பார்த்தோம்னா கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நீதி நூலான உலக நீதி அப்படிங்கிற ஒரு நூல் நமக்கு சொல்லுது. சில ஊர் பெயர் கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரிய கோயில் அப்படின்னு சொல்கிறோம். கருமந்துறையில் வாழப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் அது. கருமந்துறையில் இருக்கக்கூடிய கரிய கோயில் அப்படின்னு ஒரு ஊர் பேர் கூட நமக்கு அந்த பேரில் இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கூட நம்ம கோயில் அப்படிங்கிற சொல்ல தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? சரிங்க. இப்போ கோயிலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவில் பார்க்கலாம். இந்த கோவில் அப்படிங்கிற சொல் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னு சொல்றோம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல ஊருக்கு இழைத்த பிள்ளையார் கோவில் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல திரைப்படத்தினுடைய பெயர்கள் எல்லாம் கூட பார்த்தோம்னா அம்மன் கோவில் கிழக்காலே அப்படின்னு தான் அந்த படத்துக்கு தலைப்பு வச்சிருக்கிறாங்க. கோவில் அப்படின்னு ஒரு படம் வந்துருக்குது. சரிங்களா? ஆனால் அதே மாதிரி கோயில் அப்படின்னு வரும்போது இங்கேயும் சில திரைப்பட பெயர்கள்லாம் வந்துருக்கு. கோயில் என்னன்னா கோயில் காலை, ராக்காயி கோயில் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிறாங்க. அதே என்ன பார்த்தோன்னா கோவில் அப்படின்னு இங்கே வரும்போது இந்த கோவில் அப்படிங்கிறதுல ஊர் பேரெல்லாம் பார்த்தோம்னா நாகர்கோவில், சங்கரன் கோவில், அழகர் கோவில் அப்படின்லாம் நமக்கு ஊர் பேர்லாம் இருக்குது. சரிங்க. இப்போ இந்த பெயர்லையும் இலக்கியங்களில் கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் இந்த கோவில் என்ற சொல்லும் நமக்கு வழக்கில் இருக்குது. அப்போ இதில் ரெண்டில் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம இலக்கணமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இலக்கண விதிப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடம்படுமை அப்படின்னு சொல்லி நன்னூலில் 162வது நூற்பா இதுக்கு ஒரு விதி சொல்லுது. இது ரெண்டுக்கும். அப்போ இது சரியா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த இலக்கண விதிப்படி பார்க்கலாம். பாருங்க, அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, ஐவரின் எவ்வும் ஏனைய உயிர்வரின் வவ்வும் ஏமுன் இருமையும் உயிர்வரின் உடம்படுமையே அப்படின்னு ஒரு நூற்பா நமக்கு அழகா அதுக்கு விளக்க சொல்லுது. சரி, இப்படின்னா என்ன இப்படி பார்க்கலாம். இதை வைத்து நம்ம கோயில் சரியா கோவில் சரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஐ இந்த 3 எழுத்துக்களை ஏதாவது ஒரு எழுத்து ஒரு வார்த்தையில் வருதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, மணி கூட்டல் அடித்தது அப்படின்னு இருக்கு. மணி கூட்டல் அடித்தது, இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து பாருங்க உயிர்மை எழுத்து நீ அப்படின்னு வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எழுத்தை எடுத்து பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இன் கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கலாம். நம்ம உச்சரிக்கும் போதே பார்த்தோம்னா மணி, அப்போ ஈல் தான் முடியுது. அப்போ ஒரு உயிர் எழுத்துல முடியுது. இது உயிர்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ ஈன் தான் எடுத்துக்கணும். இங்க உயிர் எழுத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நிலைமொழியினுடைய ஈற்றிலும் உயிரெழுத்து, வருமொழியினுடைய முதல் எழுத்தை பார்க்கணும். இப்போ வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்து வந்தால் பாருங்க, நிலைமொழியினுடைய ஈற்றிலும் உயிரெழுத்து, வருமொழியினுடைய முதலிலும் உயிரெழுத்து வந்தால், அதுவும் குறிப்பா இந்த ஈ பாருங்க முதல்ல இருக்கக்கூடிய ஈ. அப்போ இந்த ஈ வந்தா அங்க கண்டிப்பா
ஈ என்ற மெய் எழுத்து தோன்றும். சரிங்களா? அப்ப மணி கூட்டல் அடித்தான் இதை சேர்த்து எழுதும் போது என்ன ஆகுதுங்க? மணி ஈ கூட்டலா யா, மணி அடித்தான் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இது பார்க்கலாம், ஈ என்பதை பார்க்கலாம். இப்போ தீ கூட்டல் எரிகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தீ கூட்டல் எரிகிறது. இப்போ தீ கூட்டல் எரிகிறது பாருங்க, இதுவே வந்து நிலைமொழி தான். இப்போ இந்த எழுத்து எடுத்து நம்ம பிரிக்கணும், இது உயிர்மை எழுத்து. அப்போ இத்து கூட்டல் ஈன்னு வருது. ஓகேங்களா? அப்போ இந்த எழுத்து இங்கே வந்துடுச்சு. அப்போ இங்கே வந்து உயிரெழுத்து வந்துடுச்சு. வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து. இங்கே வரக்கூடிய உயிரெழுத்து எந்த எழுத்து வேணாலும் வரலாம். இங்கே வரக்கூடிய உயிரெழுத்து ஆ முதல் அவ் வரை எந்த எழுத்து வேணாலும் வரலாம். ஆனால் இங்கே வரும்போது மட்டும்தான் இந்த இ ஐ அப்படிங்கிற எழுத்து வந்தால் மட்டும்தான் இந்த யகரமை இங்கே தோன்றும். இதுதான் விதி. சரிங்க. இப்போ தீன்னு இருக்கு, அப்போ கட்டாயமாக இங்கே ஈ என்ற மெய் எழுத்து தோன்றும். சரிங்களா? இதை சேர்த்து எழுதணும்னா தீ எரிகிறது அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ தீ எரிகிறது அப்படின்னு சொல்லி வருது நமக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, அடுத்து ஐக்கு வரலாம். கலை கூட்டல் அரசின்னு இருக்கு. இதில் பாருங்க ஐ வந்துடுச்சா? லை எடுத்து பிரிச்சோம்னா ஐ வந்துடுச்சு. அப்போ இந்த எழுத்து இங்கே வந்துடுச்சு. இங்கே முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்து வந்துடுச்சு. 12 எழுத்துல ஒரு எழுத்து வந்துடுது. அப்போ கட்டாயமாக இங்கே யகரமை தோன்றும். ஓகேங்களா? அப்போ இதை சேர்த்து எழுதணும்னா கலையரசி என்று வரும். ஓகேவா? இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 3 எழுத்துக்களில் ஒரு எழுத்து நிலைமொழியினுடைய ஈற்றில் வரணும். நிலைமொழியினுடைய ஈற்றில் வரணும். இந்த 3 எழுத்து மட்டும்தான், வேற எழுத்து வரக்கூடாது. இப்படி வந்தால் வறுமொழியினுடைய முதல் எழுத்துக்கள் எல்லாம் என்னவா இருக்கணும்? உயிர் எழுத்தா இருக்கணும். அப்படி வந்தால் அங்கே கட்டாயமாக ஈ என்ற உடம்படுமை தோன்றும். அடுத்தது இந்த நூற்பாக்குள்ள வரலாம், இந்த வரிக்குள்ள வரலாம். நிலைமொழியினுடைய ஈற்றில் வந்து இ ஐ வந்தால் மட்டும் யகரமை தோன்றும் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம் நம்ம. இப்போ என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, இது நிலைமொழி, இது வறுமொழி. இந்த நிலைமொழியினுடைய ஈற்றில் பாருங்க, இந்த எழுத்தை எடுத்து நம்ம பிரிக்கணும். இது உயிர்மை எழுத்து தான். இது எடுத்து நம்ம பிரிச்சோம்னா இல் குட்டல் ஆ என்று பிரிகிறது. இந்த இடத்துல பாருங்க ஆங்கிற உயிர் எழுத்து தோன்றியிருக்கு. அதே மாதிரி தான் வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்து, அது எந்த எழுத்து வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்னு வருது. ஆனால் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இ ஐ வந்தால் மட்டும்தான் யகரமை தோன்றும். ஆனால் இங்கே என்ன தோன்றி இருக்கிறதுனா ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்து இங்கே இருக்கு. அப்போ ஏனைய உயிர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 3 எழுத்து விட்டுறணும் உயிர் எழுத்துல. மீதி இருக்கக்கூடிய உயிர் எழுத்துகள் இந்த நிலைமொழியினுடைய ஈற்றில் வரணும். சரிங்களா? எஞ்சியுள்ள உயிர் எழுத்துக்கள் இந்த 3ஐயும் நம்ம விட்டுடலாம். மீதி இருக்கக்கூடிய உயிர் எழுத்துங்க வந்திருக்குங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்குது? ஆங்கிற வந்திருக்குது. அப்போ இங்கேயும் வந்து உயிர் எழுத்து, இங்கேயும் உயிர் எழுத்து வந்திருக்குது. இந்த 3 எழுத்துல எதுவுமே இங்க இல்லை. அங்க அப்போ என்ன தோன்றும் அப்படின்னா இவ் தோன்றும். சரிங்களா? அப்போ இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா நிலா இவு குட்டல் ஓ ஓன்னு வரும். நிலா ஒளி. ஓகேங்களா? அதே இங்க என்ன பார்த்தோமோ அதே தான் நம்ம இங்க அப்ளை பண்றோம். பாருங்க, பூ அப்படிங்கிறது நமக்கு நிலைமொழி தான். இப்போ இதை எடுத்து பிரிச்சோம்னா இப்பு குட்டல் ஊன்னு வருது. பாருங்க, ஏனைய உயிர் தான். இந்த 3 எழுத்துல எதுவுமே அங்க வரல. அப்போ ஏனைய உயிர்னு வரும்போது ஊ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல உயிர் எழுத்து, வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிர் எழுத்து. அப்போ கட்டாயமா இந்த இடத்துல என்ன தோன்றும் அப்படின்னா இவ் தோன்றும். அப்போ இதை சேர்த்து எழுதுவோம். பூ இவ் குட்டலா வா, மீதி இருக்கிறது ர, பூவரசி. ஓகேங்களா?
இது அப்படியே இங்க வாங்க. ஓ கூட்டல் எம் பாருங்க, ஓங்கிறதே யானை உயிரில் ஒரு எழுத்தா வந்துடுச்சு. இது 3 வரல, இதை விட்டுருங்க, நமக்கு இது தேவையில்லை. இப்போ யானை உயிரெழுத்துல ஒரு எழுத்து இருக்குது. இங்க வறுமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து. அப்போ கட்டாயமா இங்க இவ்வு தோன்றும். இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன தோன்றும்? இவ்வு கூட்டல் இ வி எம், ஓவியம். சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கோவில் அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்து நம்ம பார்க்கலாம், என்ன தோன்றுது அப்படின்னு பார்க்கலாம். கோ கூட்டல் இல் அப்படின்னு தான் இது பிரியும். இப்போ இங்க பாருங்க, இதை எடுத்து பிரிக்கலாமா? கோங்கிறது வந்து உயிர்மை எழுத்து. இதை பிரிச்சோம்னா இக்கு குட்டல் ஓ என்று வரும். இக்கு குட்டல் ஓ அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல ஏனைய உயிர் எழுத்துல ஒரு எழுத்து வந்தாச்சு, தொடர்பே இல்லைங்க. இந்த 3 எழுத்து இங்க வரல, ஏனைய உயிர் எழுத்துல ஒன்று இங்க வந்தாச்சு. வறுமொழியோட முதல் எழுத்து வந்தோம்னா ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு? உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்போ கட்டாயமா ஏனைய உயிர்னு வரும்போது எந்த எழுத்து தோன்றும்? இவ் என்பது தோன்றும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சேர்த்து எழுதுவோம். கோ இவ்வு கூட்டல் இ வி இல், கோவில். சரிங்களா? இதுதான் இலக்கண விதிப்படி. கோயிலா கோவிலான்னு பார்த்தீங்கன்னா கோவில் என்பதே சரி, கோவில் என்றே எழுதுவோம். கோயில் என்பது சில இடங்கள்ல கோயிலு, கோயிலு, கோயலு அப்படின்லாம் பேசுவாங்க. அது வட்டார வழக்கில் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். இதுல நம்ம உரையாசிரியர்கள் சில பேர் இதில் வந்து முரண்பாடாக சொல்லுவாங்க, மாறுபட்டு சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோயில் தான் சரி அப்படின்னு இளம்பூரணர் சொல்றார். உரையாசிரியர் இளம்பூரணர் சொல்றார். ஆனா இந்த கோவில் தான் சரி அப்படின்னு சொல்லி நச்சினார்க்கினியர் தன்னுடைய உரையில இதுல வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? இருந்தாலும் கூட நாம் இலக்கண விதிப்படி நாம் எழுதணும் அப்படின்னா இந்த கோவில் அப்படிங்கிறது தான் சரி. இது நம்ம பேச்சு வழக்காக சொல்லப்படுவது, எழுதப்பட்டு வருகிறது. இனி வரும் காலங்களில் நாம் கோவில் என்றே எழுதுவோம், அழைப்போம். நன்றி.